கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்துச் செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும், வேத உண்மைகளில் தெளிவு பெறவும், கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி அன்பில் உங்களை வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேதாகம பயணம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் சந்தோஷப்படுகின்றேன். இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். கேட்ட சத்தியங்களின் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் நிகழ்கிறதா என்பதை கவனியுங்கள். கேட்கிறவர்களாக மட்டும் இராமல் கேட்டவர்களின்படி வாழ்கிறோமா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம் என்ற ஒரு நிலை அல்ல. இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியம். ஏனென்றால் தேவன் ஒரு எதிர்பார்ப்போடு தான் தம்முடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே துணித்துக் கொண்டிருக்கின்றார். தேவன் எதற்காக பேசுகிறார் என்றால், வாழ்க்கையிலே அவர் விரும்புகிற விதமான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். எனவே இந்த சத்திய வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட ஆண்டவர் உதவி செய்வாராக. என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் கற்பாறை மேல் அஸ்திவாரமிட்டு தன்னுடைய வீட்டை கட்டுகிறவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொன்னார். வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவன் எவனோ. பாருங்கள், வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனால் செய்யாதவர்கள். கேட்காமல் இருக்கவில்லை, கேட்கிறார்கள் ஆனால் செய்யவில்லை. அவர்கள் மணல் மேல் வீட்டை கட்டினவர்களுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆக நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம், மிக நல்லது. ஆனால் கேட்கிறவர்களாக மட்டுமிராமல் கேட்டவைகளின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் வாழுகின்ற பொழுது, ஒவ்வொரு நாள் நாம் பலவிதமான சூழ்நிலை சந்திக்கின்ற பொழுது, நான் கேட்ட வார்த்தைகளின் அடிப்படையிலே எனக்கு முன்பாக வந்திருக்கிற சூழ்நிலையை நான் சந்திக்கிறேனா, நான் தேவனிடத்திலிருந்து கேட்ட வார்த்தைகளின் அடிப்படையிலே நான் பேசுகிறேனா, செயல்படுகிறேனா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் காண முடியும். யாத்ராகமம் புத்தகத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலை செய்து கானானை நோக்கி வழி நடத்தின செய்திகளை முன்வைத்து நாம் தியானித்து வருகின்றோம். இந்த நாளிலும் உங்களுக்காக ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்ராகமம் 16ஆம் அத்தியாயத்தினுடைய 4வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவளை சோதிப்பேன். இப்பொழுது ஜனங்கள் அந்த பிரயாணத்திலே போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அங்கிருந்து கிளம்புகின்ற பொழுது பல நாட்களுக்கு தேவையான உணவு எதை எடுத்து வரவில்லை. அவசரமாக கிளம்பினார்கள். தேவன் அவர்களை மிக அவசரப்படுத்தினார். சீக்கிரம் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். அவர் வந்து விட்டார்கள். இப்பொழுது இந்த கானகத்திலே வருகிற பொழுது தண்ணீர் பிரச்சனை ஏற்படுகிறது. அதற்காக முறுமுறுத்தார்கள். இறுதியாக கண்ட தண்ணீர் கசப்பாக இருந்தது. அப்பொழுது தேவன் அதை மதுரமாக மாற்றினார். அதைத் தொடர்ந்து ஏலியம் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு வந்த பொழுது நல்ல நீரூற்றுகளை கண்டார்கள். இப்பொழுது அடுத்த பிரச்சனை வருகிறது. அவர்களுக்கு உணவு பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனை ஏற்படுகிறது. பட்டினி வருகிறது. அவர் எதிர்பார்த்த விதமான உணவு கிடைக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் மறுபடியும் மோசையை நோக்கி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். நாங்கள் பட்டினியாக சாவதற்கு எங்களை எதற்காக இங்கே கொண்டு வந்தாய் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது தேவனை நோக்கி மோசே ஜெபம் பண்ணுகிற பொழுது தேவன் அங்கே சொல்கிறார், இந்த ஜனங்களுக்கு நான் ஆகாரம் கொடுப்பேன். ஆக இங்கே அதிசயகரமாக தேவன் அவர்களுக்கு தேவையான உணவை கொடுக்க முன் வருகிறார். காலையிலே அவர்களுக்கு மன்னாவை கொடுக்க வருகிறார். மாலையிலே அவர்களுக்கு இறைச்சி கொடுக்க முன் வருகிறார். இப்பொழுது பாருங்கள், இந்த ஜனங்கள் பயணம் செய்த காலங்களில் எல்லாம் அவர்களுக்கு வானத்திலிருந்து ஒரு அதிசயமான உணவு கொடுக்கப்பட்டது. அவர்கள் தொடர்ந்து பிரயாணம் செய்கிற சூழ்நிலையிலே அந்த பயணத்திற்கு ஏற்ற ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கத்தக்கதான ஒரு உணவு. இந்த உணவை குறித்து தேவன் ஒரு நியமம் கொடுத்தார். இந்த உணவை அதிகாலையிலே சேகரிக்க வேண்டும். சேகரிக்கின்றவர்கள் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு சேகரிக்க வேண்டும். பொதுவாக மனிதன் எப்பொழுதுமே தற்போதைய தேவை மட்டும் சிந்திக்க மாட்டான். இன்னும் ஒரு 10 நாளைக்கு வேணும். அது மனிதனுடைய இயல்பு. ஒரு பொருள் கிடைக்கிறது என்றால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்ப்பான்.
இங்கே பாருங்கள், தேவன் சொல்கிறார் அவர்களுடைய தேவைக்கு ஏற்றபடி சேகரிக்க வேண்டும், அதிகமாக சேகரிக்க கூடாது. ஆக நாளை தினத்திற்கு தேவையான இன்றைய தினமே சேகரிக்க கூடாது என்று சொல்லி சில நியமங்களை கொடுக்கிறார். ஆக இங்கே பார்க்கும் பொழுது முதலாவது நாம் என்ன காண்கிறோம் என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற பொழுது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறபடினால எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 11, 12, 13 வசனங்களை சொல்லுகிற பொழுது, எப்பொழுதும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்வான். தாழ்ந்திருக்கும் வாழ்ந்திருக்க தெரியும் என்று சொல்வான். ஆம், தேவனுடைய பாதையிலே நாம் நடக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்தின்படியான பிரயாணத்திலே நாம் போய்கொண்டிருக்கும் பொழுது குறைவுகள் வரலாம். ஆனால் அந்த குறைவுகளை சந்திப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த ஜனங்களுக்கு தேவையான உணவிற்கு அங்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் அந்த பிரயாணத்தை துவக்கி வைத்து அவர்களை வழிநடத்துவது தேவனாக இருந்தபடினாலே, அவருடைய சித்தத்தின் பாதையிலே அந்த பிரயாணம் தொடர்கின்ற காரணத்தினாலே தேவன் அவர்களுக்கு ஆச்சரியமாக உணவை கொடுத்தார். அந்த உணவை அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது ஒரு பிரமாணத்தையும் கொடுக்கிறார், சட்டத்திட்டம். உங்களுக்கு தேவையான அளவிற்கு தான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும், போதுமான அளவிற்கு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாளைய தின தேவைக்காக நீங்கள் என்னைத்தான் சார்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்திருந்து அந்தந்த நாளுக்கு தேவையான தேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார். தேவனை சார்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியத்தை அவர்கள் சொல்லுகிறார். இந்த தேவன் இன்று மட்டுமல்ல, நாளைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவராக இருக்கிறார் என்ற உணர்வை பெற்றுக்கொள்ளும்படியாக அதை சொல்லுகிறார். அதற்காக நாம் சேமிக்க கூடாது, சேர்த்து வைக்க கூடாது, அதிகமா சம்பாதிக்க கூடாது என்ற அர்த்தம் அல்ல. இவைகளெல்லாம் நாம் செய்கிற காலத்திலே நமக்குள் ஒரு விசுவாசம் வேண்டும். ஆண்டவர் நமக்கு போதுமானவர், நாளை தின தேவைகளுக்கு அவர் போதுமானவர். இந்த தேவன் என்னென்று சதா காலங்களுக்கும் நம்முடைய தேவன். அவர் அவருக்கு நமக்கு தேவையான அந்த நேரத்துக்கு தந்து நம்மை நடத்துவார். பரமண்டல ஜெபத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார் பாருங்கள். லூக்கா 11ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இன்றைய ஆகாரம், அவர் டெய்லி பிரெட், இன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். நாளை ஆகாரத்துக்காக நாளை கேட்க வேண்டும் என்றால் தினமும் நாம் தேவனுடைய சமூகத்துல வர வேண்டும், தினமும் அவரை சார்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இன்னும் 10 வருடங்களுக்கு தேவையான ஆகாரத்தை அல்ல, இன்னும் பல சந்ததிக்கு தேவையான உணவை அல்ல, இன்றைய தேவை என்றால் இன்றைய தேவை பெற்றுக்கொள்வோம். நாளை தேவைக்கு ஆண்டவர் போதுமானவராக இருப்பார். ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து கொண்டு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை சத்தியம் இங்கே ஆண்டவரால் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. நம்முடைய அன்னுதின தேவைகளுக்கு ஆண்டவர் போதுமானவராக இருப்பார். இன்றைய தினத்தை சந்திக்க கிருபை கொடுக்கிற தேவன் நாளை தினத்திற்கும் போதுமானவராக இருப்பார். எனவே நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலப்பிரசங்கத்திலே பல முறை சொன்னார். ஆகையால் அருமையானவர்களே, தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அது மட்டுமல்ல, இங்கே இன்னொரு சத்தியம் சொல்லித்தரப்படுகிறது. இந்த மன்னாவை அவர்கள் அதிகாலையிலே சேகரித்து அதை உண்ண வேண்டிய காரணம் என்னவென்றால், அந்த நாளுக்கு தேவையான பிரயாணத்திற்கு அவசியமான ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் அந்த மன்னாவை சேர்க்க வேண்டும். ஆக தேவனாலே ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த பிரயாணத்திற்கு தேவையான உணவை ஆண்டவர் கொடுத்தார். அதை அவர்கள் கருத்தாக சேகரித்து அதை அவர்கள் உண்ண வேண்டும். உண்டு அந்த பலத்தை கொண்டு அந்த பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டும். அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பாதையிலே நாம் நடக்க வேண்டும் என்றால், தேவனுடைய யாத்திரையிலே நாம் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால், நமக்கும் ஒரு ஆவிக்குரிய மன்னா நமக்கு தேவை. ஸ்பிரிச்சுவல் ஃபுட், ஆவிக்குரிய மன்னா. இதை ஆண்டவர் நமக்கு தினமும் தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் தினமும் தேவனை தேட வேண்டும். முக்கியமாக காலையில் ஆண்டவரை நாம் தேட வேண்டும். அந்தி சந்தி மத்தியானம் பல வேளைகளில் தேடுகிற பழக்கமுடையவனாக இருந்தான் தாவீது. தினமும் 3 வேளை ஆண்டவரை தேடுகிற ஒரு பழக்கம் நமக்கு இருந்தால் மிக நல்லது. அதிலும் முக்கியமாக காலை வேளையிலே நாம் தேவனை தேட வேண்டும். காலை வேளையிலே அவருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், அன்றைய தினத்திற்கு தேவையான ஆவிக்குரிய வலிமை பெற்றுக்கொள்வதற்கு அது அவசியம். தேவன் அந்தந்த நாளுக்கு தேவையான கிருபைகளை நமக்கு தருகிறார். இந்த நாளினுடைய சூழ்நிலைகளை எப்படி சந்திக்க வேண்டுமோ அதற்கேற்றபடியான கிருபைகளையும் ஆயத்தத்திற்கு தேவையான எல்லா அனுகிரகங்களையும் ஆண்டவர் தருகிறார். எனவே நாம் காலையில ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து
அவரிடத்திலே நம்முடைய காரியங்கள் எல்லாம் சொல்லி அவரோடு உறவாடி அவருடைய ஐக்கியத்தை உணர்ந்து அதன் மூலமாக அன்றைய தினத்திற்கு தேவையான ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். சிலருடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது காலையில எழுந்ததிலிருந்து பகல் முழுவதும் அவர்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். அவருடைய குடும்ப வேலை, அவருடைய தொழில் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு இப்பொழுதுதான் எனக்கு நேரம் கிடைத்திருக்கிறது என்று இரவில தூங்க போகிற நேரத்துல ஜெபம் பண்ணுவார்கள், தூங்க போற நேரத்துல வேதம் வாசிப்பார்கள். இது ஒரு பக்தி கடமைதானே அன்றி ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக் கொள்வதற்கு இது உதவாது. நேரம் கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ காலையில என்ன செய்யணுமோ அதை செய்யணும். உங்களுடைய எல்லா அலுவல்களையும் துவங்குவதற்கு முன்பாக தேவனை தேட வேண்டும். காரணம் என்னவென்றால் இந்த நாளினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது நமக்கு தெரியாது. பிசாசினால் வருகிற எதிர்ப்புகளை நாம் சந்திக்க வேண்டியது வரும். அந்தகார லோகாதிபதி எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது வரும். பலவிதமான மனிதர்களை சந்திக்க வேண்டியது வரும். பலவிதமான சூழலை சந்திக்க வேண்டியது வரும். பல பரீட்சைகளை சோதனை சந்திக்க வேண்டி வரும். அவைகளை சந்திப்பதற்கு தேவையான ஆவிக்குரிய பலத்தை காலையிலேயே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். திடன் அடைந்தவர்களாக அந்த நாளுடைய சூழ்நிலை கடந்து செல்ல வேண்டும். எல்லா வேலைகளையும் முடித்து வந்து தேடுவதல்ல. பாருங்கள், சிலருக்கு எல்லா வேலையும் செய்து முடித்த பிறகுதான் சாப்பாடு. அது சரியான முறை கிடையாது. சாப்பிட்டு தெம்பு அடைந்து திடன் பெற்று வேலை செய்ய வேண்டும். ஆக இவ்விதமான முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். மன்னாவை அவர்களுக்காக கொடுத்த தேவன் அதை காலையிலேயே சேகரிக்க வேண்டும் என்று சொன்னார். மறுநாளும் அவ்விதம் சேகரிக்க வேண்டும். ஏனென்றால் நேற்றைய தினம் சேகரித்ததை கொண்டு இன்றைய தினம் வாழ்வதற்கு தேவையான வல்லமை பெற முடியாது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்விதமாக சேர்த்து வைத்த பொழுது அது பயன் இல்லாமல் போய்விட்டது, அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. நேற்றைய தினம் வரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வலிமை எதுவோ அது வேறு விஷயம். இன்றைய தினத்திற்கு தேவையான ஆவிக்குரிய வலிமை நாம் பெற வேண்டும். சிலர் வருஷத்துல சில தினங்கள் மட்டும் ரொம்பவும் ஆண்டுடைய சமூகத்துல காத்திருப்பாங்க. குறிப்பிட்ட சில தினங்களை மட்டும் ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம் இருப்பாங்க. மற்ற நாட்கள் ஆண்டவரை சரியா தேட மாட்டாங்க. அப்படி அல்ல, எவ்ரிடே டெய்லி தினமும் ஆண்டவரை தேடணும். இன்றைய தினத்துக்கு தேவையான கிருபைகளை தான் இன்றைய தினம் வழங்குகிறார் ஆண்டவர். நாளைய தினத்திற்கு தேவையான கிருபைகளை நாளைய தினம் வழங்குவார். போன மாசம் நிறைய பைபிள் படிச்சிருக்கிறேன், நிறைய ஜெபம் பண்ணிருக்கிறேன், நிறைய உபவாசம் இருந்திருக்கிறேன், அதனால இந்த மாசம் நான் ஃப்ரீயா இருக்க விரும்புகிறேன், பைபிள் படிக்க வேண்டாம், ஜெபம் பண்ண வேண்டாம், ஆண்டவரை தேட வேண்டாம். அப்படி இல்லை. போன மாச பலத்தை கொண்டு இந்த மாசம் வாழ முடியாது. பாருங்கள், நேற்றைய தினம் நீங்க நிறைய சாப்பிட்டுருக்கலாம், வயிறு நிரம்ப சாப்பிட்டுக்கலாம். காலையில மதியம் இரவுல இன்னும் இடைவெளி விடாதபடிக்கு நிறைய சாப்பிட்டுருக்கலாம். அதனால உங்களுக்கு நல்ல உடம்புல தெம்பு வந்திருக்கலாம். அதுக்காக அந்த பலத்தை வைத்துக் கொண்டு இன்றைய தினம் வாழ முடியுமா? இன்றைய தினம் செயல்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு உணவு வேண்டும். நேற்றைக்கு நீங்கள் எத்தனை லிட்டர் அரிசி இன்றைய சாதத்தை சாப்பிட்டிருந்தா கூட இன்றைய தினத்திற்கு உங்களுக்கு உணவு வேணும். அதுபோல நேற்றைக்கு எவ்வளவு பைபிள் படிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் ஜெபம் பண்ணியிருந்தாலும், எவ்வளவு ஆவிக்குரிய காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவரை தேடணும். அனுதினம் மன்னாவை ஆண்டவரிடத்துல தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய அந்த பிரயாணத்துல, ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த யாத்திரையில நாம் உற்சாகமாக தைரியமாக எல்லா சூழ்நிலை சந்திப்பதற்கு ஏற்ற பலமுடையவர்களாக செல்ல முடியும். தேவன் தாமே அதற்கு நம்ம உதவி செய்வார்களாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, அன்று உம்முடைய பயணத்திலே அந்த ஜனங்கள் கடந்து சென்ற பொழுது தகப்பனே, அவர்களுக்கு தேவையான உணவினரை கொடுத்தீர். அந்த பிரயாணத்திற்கு தேவையான உணவை கொடுத்தவளை ஆதரித்தீர். அவ்விதமாக நாங்களும் அனுதினமும் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து நீர் தருகிற ஆவிக்குரிய உணவை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக திடனடைந்து தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்காக வல்லமையான ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர். அந்த விதமாக இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் அனுதினமும் உம்மை தேடி அனுதினமும் தங்களுடைய காரியங்கள் எல்லாம் இடத்துல பகிர்ந்து கொண்டு உம்முடைய வேதத்தை தியானித்து அதன் மூலமாக கிடைக்கிற ஆவிக்குரிய வல்லமையை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகரமாக வாழ உதவி செய்யும். சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடு வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதியும், அனைத்து தேவைகளுக்கும் போதுமானவராக இருப்பீராக, ஒவ்வொரு குறைவுகளை நீக்குவீராக, ஆசீர்வாதமான காரியங்களை செய்வீராக. எல்லா பிரச்சனைகள், கட்டுகள், கவலைகள் இவள் யாவது விடுதலையாக்கி தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புவீராக, தொடர்ந்து வழி நடத்துவீராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சகோதரர் சாம்சன் பால் ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற தினசரி தியான நூல்கள், ஜீவ நீரோடை மாத இதழ், பிரசங்க விசிடிக்கள் மற்றும் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் தொடர்பான விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதுங்கள். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 605003, இந்தியா. தொலைபேசி எண் 0413360442. In English, Samson Paul, 126 முத்தைய முதலியார் ஸ்ட்ரீட்,
பாண்டிச்சேரி 605003, இந்தியா.